கஷ்டப்பட்டேன். நான் சம்பாதிக்கிறதும் என்னால ரொம்ப இதுவா இருந்துச்சு. இந்த லைசன்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு உங்களுக்கு கோடி நன்றி. என்னால எனக்கு வார்த்தையே சத்தியமா இல்லை. இது சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இது லைஃப் வந்து நான் பர்மனண்டா ஆயிடுச்சு அப்படின்றது உங்களாலதான். அப்ப என் வீட்டுல கொஞ்சம் விளக்கு எரிய போகுது அப்படின்றது உங்களாலதான் அப்படின்றத நான் ரொம்ப தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு அழுக வந்து அதனால நான் அழக்கூடாத ஒரு தைரியத்துல இருக்கேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு லைசன்ஸ் எடுத்து கொடுத்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். 4-வீலர் லைசன்ஸ் எடுக்கிறது வந்து எங்களால முடியாத ஒரு விஷயம். ஏன்னா எங்களுக்கு மாச வருமானமே கிடையாது. லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னாலே முடியாது. ஒரு 10,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்றது. ஸோ நீங்க எடுத்து கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப பெரிய விஷயம். எங்களோட லைஃப் வந்து இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த லைசன்ஸ் எடுத்திருக்கோம், அப்படியே வண்டி ஓட்டிட்டு ஆட்டோ ஓட்டிட்டு டெய்லி எங்களோட இன்கம் பார்த்துட்டு அப்படியே எங்க லைஃப் நாங்க ரன் பண்ணுவோம். அதுக்கு ரொம்ப நன்றி மேம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எனக்கு லைஃபே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் மேம். மீனாட்சி அக்கா மூலியமா, அமுதா அக்கா மூலியமா உங்களுக்கு தெரியும். இந்த வாய்ப்பை நல்லபடியாக யூஸ் பண்ணணும். என் பையனை நல்லா படிக்க வைக்கணும். அதனால இதுக்காக ஹெல்ப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். நன்றி சொல்றேன். ஏன்னா அவங்க எங்க வீட்டுல இருக்காங்க. அவங்களும் இவங்களும் இல்லாத சத்தியமா இந்த உங்களை நான் மீட் பண்ணிருக்க முடியாது. பட் இவங்களையும் ரொம்ப எனக்கு தெய்வம். அவ்வளவுதான். எல்லாருக்கும் எல்லாருக்குமே அவங்க எங்களோட அம்மா. எல்லாரும் பார்க்காம எல்லாருக்குமே இன்னும் வரைக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களும் நல்லா இருக்கணும். இவங்களால இன்னும் நிறைய பேர் வாழணும். மேடம், இப்போ நீங்க எனக்கு கிடைச்சது வந்து கிஃப்ட், கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வரணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா வச்சுங்களேன், இன்னைக்கு ஒரு 4 பெண்களுடைய வாழ்க்கை இப்போ நான் வந்து வாழ்ந்திருக்கேன். எனக்கு தெரியும். ஆட்டோ எடுத்துட்டு போகணுன்னா அரிசி களைஞ்சி நம்ம உலையை கொதிக்க வச்சுட்டு போகலாம். நம்பிக்கையோட ஆட்டோ எடுத்துட்டு வெளியே போனோம்னா நம்ம 1 கிலோ அரிசியை வாங்கி கொண்டு வந்து உலையில போடலாம் அப்படின்னு அடுப்பு பற்ற வச்சுட்டு போகலாம். அவ்வளோ ஒரு நம்பிக்கையான தொழில் இந்த ஆட்டோ தொழில். அதனால நம்ம குடும்பத்தை காப்பாற்றலாம், பிள்ளைங்களை காப்பாற்றலாம், அவங்களுக்கு ஒரு படிப்பை தரலாம். இந்த வாழ்வாதாரத்தை யாரும் கையும் எதிர்பார்க்காத நம்ம சொந்த காலில் நிற்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த தொழில் வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கும். அந்த தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்க எத்தனை வருஷமா ஓட்டுறீங்க? நான் 29 வருஷமா ஓட்டுறேன் சென்னையில். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.